ஒரு ஊரில் முன்னா சிட்டுன்னு ரெண்டு அண்ணன் தங்கச்சிங்க இருந்தாங்க. முன்னாவுக்கு அவன் தங்கச்சின்னா ரொம்ப உயிர். ஒரு நாள் முன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு சிட்டுவை கூப்பிட்டு விளையாட போனாங்க. அப்போது ஒரு மஞ்சள் நிறத்தில் அழகான குருவி ஒன்று அங்கே இருந்தது. அந்த குருவி சிட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிட்டு அந்த குருவி பின்னாடி துரத்திக்கிட்டு ஓடனா. கொஞ்ச நேரத்தில் சிட்டுவையும் காணும், குருவியும் காணும். முன்னா ரொம்ப பயந்து போயிட்டான். சிட்டுவை தேடி முன்னா காடு ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருந்தான். அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு பாம்பை மெரிச்சிட்டான். உடனே அந்த பாம்பு ஒரு நாகினியாக மாறிடுச்சு. அந்த நாகினி, டே தம்பி, உனக்கு என்னடா வேணும், ஏன் இந்த காட்டுக்குள்ளே வந்த? அதுக்கு முன்னா என் தங்கச்சியை காணோம், நான் இந்த காட்டில் என் தங்கச்சியை தொலைச்சிட்டேன், அதை எப்படியாவது கண்டுபிடிச்சி தாங்க, நான் உங்களுக்கு என்ன வேணால் தரேன் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நாகினி, சரி உன் தங்கச்சியை நான் கண்டுபிடிச்சி தரேன், ஆனால் அதுக்கு கைமாறா நான் சொல்கிற விஷயத்த நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. சிட்டுவும் சரின்னா. இதோ பக்கத்தில் இருக்க காளி கோயிலில் என்னோடய கணவர் இறந்து கிடக்கிறாரு, அதுக்கு பதிலாக யாராவது ஒரு உயிரை பலி கொடுத்தா தான் என் கணவர் உயிரோடு வருவார். உன் உயிரை நீ கொடுத்தனா என் கணவர் உயிரோடு வந்துடுவார், நான் உன் தங்கச்சியும் திருப்பி தரேன். அதுக்கு முன்னா, பரவாயில்ல, என் உயிர் போனால் பரவாயில்ல, என் தங்கச்சி தான் எனக்கு உயிர், என் தங்கச்சியை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க, பரவாயில்ல, நான் என் உயிரை குடிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். உடனே நாகினி முன்னாவை காளி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் பலி கொடுத்துச்சு. முன்னாவும் இறந்து போயிட்டான். உடனே அந்த கோயில் இருந்த காளி தேவி விஸ்வரூபம் எடுத்து பேச ஆரம்பிச்சிச்சு. எழுந்துரு முன்னா அப்படின்னு காளி சொன்னாங்க. முன்னாவும் உயிரோடு எழுந்தான். காளி தேவி, ஏய் நாகினி, இந்த முன்னா பையன் அவன் தங்கச்சிக்காக தன் உயிரையே கொடுக்க வந்தான், ஆனால் நீயோ உன் புருஷனுக்காக அடுத்த ஒரு குழந்தையோட உயிரை எடுக்கிற. இந்த மாதிரி ஒரு சுயநலவாதி இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு காளி தேவி சபிச்சிச்சு. உடனே நாகினியும் செத்து போச்சு. உடனே காளி தேவி முன்னாவை பார்த்து, முன்னா, இந்த சின்ன வயசில் உனக்கு எவ்வளோ ஒரு நல்ல மனசு. அவன் தங்கச்சியை வர வச்சுட்டு காளி தேவி மறைஞ்சிடுச்சு.